அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய பிரதான செய்திகளாக சுமந்திரனின் கருத்துக்கள் நகைச்சுவையாக உள்ளதாக வெற்றியை கொண்டாட தகுதியில்லை என்ற பிரதான செய்தியாகவும், தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைய தயார் செல்வம் எம்பி பகிரங்கமாக அறிவிப்பு, ரணிலின் வெளிநாட்டு பயணம் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் மற்றும் புலம்பெயர் தமிழர் மக்களுக்கு தமிழர் பிரதேசத்திலிருந்து பறந்த அவசர கோரிக்கை, யாழில் உளவு இயந்திரத்தில் சக்கரத்தில் சிக்கொண்டு இளம் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த கதி, புதிய பரீட்சை ஆணையாளர் நாயகம் நியமனம் மற்றும் மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரி கொழும்பில் வெடித்த போராட்டம், மின் கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் மற்றும் டொலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம், உள்ளூராட்சி மன்ற தலைவர் தெரிவு தொடர்பில் வெளியான அறிவிப்பு ஆட்டம் காட்டுகின்றதால் இந்தியா, சற்று முன் பாகிஸ்தானை அலறவிடும் வெடிச்சத்தங்கள், கண்டுவிடும் சுட உத்தரவு, இந்திய பாகிஸ்தான் எல்லையில் கடும் பதற்றம், மல்லாகம் நீதிமன்ற பிரிவிற்கு புதிய பதில் மரண விசாரணை அதிகாரி நியமனம், அதிகரிக்கும் மின்னல் தாக்கம், மக்களுக்கு வெளியான அறிவிப்பு, தமிழ் மக்களின் காணி தொடர்பான வர்த்தமானி சபையில் ஸ்ரீதரன் எம்பி அதிரடி, யாழில் மின்னல் தாக்கி ஆணொருவர் உயிரிழப்பு, புதிய கோப்பை தேர்ந்தெடுக்கும் முதல் ரகசிய வாக்கெடுப்பு தோல்வி, சுமார் 21 விமான நிலையங்களை முடக்கியது இந்தியா, நடப்பது என்ன, கட்டுநாயக்காவில் விமான பயணியின் அடாவடி, இறுதியில் நேர்ந்த கதி ஆகியன சுருக்கமான செய்திகளாக வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாகிய பின்னர் மன உளைச்சலுக்குள்ளாகி தன் உயிரை மாய்த்து கொண்ட மாணவி அம்சியின் மரணத்திற்கு நீதி கோரி மற்றும் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பமலப்பட்டி ராமநாதன் இந்து கல்லூரி முன்பாக தற்போது நடத்தப்படும் மக்கள் போராட்டம் வலுவடைந்துள்ளது. அதிபரை வெளியே போ, அதிபரை கைது செய், இறுதிவரை போராடுவோம், கைது செய், கெட்டவனை கைது செய், சங்கரனை கைது செய், வேண்டும் நீதி வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றச்சாட்டப்பட்ட ஆசிரியரின் புகைப்படத்துக்கு செருப்பால் அடித்தும் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்நிலையில் பாடசாலைக்கு முன்னால் உள்ள போக்குவரத்து பாதை தற்காலிகமாக மூடப்பட்டு மாற்று வழி போக்குவரத்திற்காக வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க அம்சமாக வலம் வருகின்றனர். உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஆப்ரேஷன் சிந்தூர் எனப்படும் யுத்தம் தற்போது மும்முரம் கொண்டு வருகின்றது. பாகிஸ்தானின் லாகூரில் பலத்த வெடிச்சித்தங்கள் மற்றும் சைரன்கள் கேட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவம் பாகிஸ்தான் கிழக்கு நகரமான லாகூரில் உள்ள வால்டன் வீதியில் இன்று வியாழக்கிழமை காலை தொடர்ச்சியாக 3 குண்டு வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் அந்த பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காணப்படுவதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லையில் மீண்டும் பதற்றமான சூழல் நிலவி வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரை தவிர பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் இந்த முன்னெச்சரிக்கை எட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின்னொழுக்கு காரணமாக யாழ்ப்பாணம் அச்சுவேலி நகர பகுதியில் உள்ள அழகு சாதன விற்பனை நிலையம் பகுதியளவில் எரிந்து சேதமானது. விற்பனை நிலையத்தை பூட்டுவதற்கு உரிமையாளர் முயற்சி செய்த பொழுது திடீரென விற்பனை நிலையத்தின் பின்பகுதியில் ஏற்பட்ட மின்னொழுக்கு காரணமாக தீ பரவியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சுமார் 21 விமான நிலையங்களை முடக்கியதாக இந்தியா செய்தியை அறிவித்துள்ளது. இந்தியா வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் உள்ள சுமார் 21 விமான நிலையங்கள் பயணிகள் விமானங்களுக்கு மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் காஷ்மீர் பகுதிகளில் பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை இந்தியா புதன்கிழமை அதிகாலை தாக்கியதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் உள்ள 21 விமான நிலையங்களில் சனிக்கிழமை அதிகாலை 5:29 மணி வரை பயணிகள் விமானங்களை இடைநிறுத்தி வைத்துள்ளனர்.
வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் காணிகளை உரிமை கோராவிட்டால் அரச காணிகளாக மாற்றுவது தொடர்பில் வெளியான வர்த்தமானி குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் மக்களின் நிலங்களை சுவீகரிப்பதற்காக கடந்த மார்ச் 28 2430 இலக்க வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதை கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அறிவிப்பாரா? வடக்கு மற்றும் கிழக்கில் நீண்டகாலம் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக இடமில்லாமல் மக்கள் வெளிநாட்டிலும் மற்றும் உள்நாட்டிலும் வாழும்போது அவர்களது காணிகளை விடுவிக்காமல் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் இந்த வர்த்தமானி அறிவித்தலின் உள்நோக்கம்தான் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா என்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாலருக்கு நிகரான